இப்போ பாருங்க நாங்கள் வந்து சமையல் வந்து புளி மரத்துக்கு அடியில் புளி மரம் தான் புளி மரமா புளி மரம் இது புளி மரம், அது வேப்ப மரம். இங்கே வந்து சமையல் பண்ணலான்னு வந்து உட்காந்துக்கிறா. நானும் அடுப்பு பற்ற வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆடி காத்து போய் ஆரம்பிச்சிச்சு அடுக்குது, பட்டாய் கலப்புது. வியாழக்கிழமை 1ஆம் தேதிங்களா? ஒரு வழியா போராடி பற்ற வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க பத்துது. ஆதிக்குட்டி என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா இங்கே பாருங்க பற்ற வச்சாச்சு. ஆதன்குடி சிரிப்பு பாருங்க. ஏ ஹாய் சொல்லு தங்க. ஹாய் ஹாய் மட்டும் நல்லா சொல்ற. ஹாய் தங்க. இன்னொருக்கா சொல்லு ஆதிக்குட்டி. அவ மண்ணை பார்த்துட்டானா மண்ணுக்குள்ளேயே ஹாய் ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டாருப்போ. சரி, இப்படி ஒரு வழியா பற்ற வச்சாச்சு. நீ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். போதும்ல? கொஞ்சமாவே ஆயில் சேர்த்திக்கலாம், அப்பதான் உடம்பு குறையும். ஆயில் நிறைய சேர்த்ததுனாலதான் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. அங்க போய் ஒட்டம் பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். பத்த வச்சாச்சு. மிரட்டுறான் பாரு. பாத்துக்குவே எப்படி மிரட்டுறான் பாரு. பத்துது ஓரளவுக்கு. கடுகு போட்டா பொரியவே மாட்டேங்குது கடுகு. இப்பதான் சூடு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுந்த கடலைப்பருப்பு போட்டாச்சு பாருங்க. நல்லா பொரியுது. இப்பதான் பொரியுது. சேட்டை பண்ணிட்டே இருக்கு இன்னைக்கு. வெங்காயம், மிளகாய். இன்னைக்கு அடுப்புல செஞ்சு கீரை எப்படி இருக்குன்னு பாப்பா. இன்னும் அடுப்புல செஞ்சதே இல்ல. நீ அடிக்கடி இங்கதான் சமைக்க போறோம் நாங்க. ஏன் காயத்ரி? தயாராயிட்டாரு அதுக்குள்ள. அங்க நல்ல தீ பிடிச்சி இதாகுது.